யூ ஹேவ் டு கிவ் தி எஸ்ஹெச் டபுள் கோட்ஸ் அதுக்குள்ள இப்படி கொடுப்பீங்க. ஸோ இப்போ டபுள் கோட்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுதான் கம்ப்ளீட் கமாண்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிங். பட் இந்த ஓபிடி அப்பாச்சி மேவனுங்கிறத நம்ம தான் இந்த எம்விஎன் ஹோம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல, கரெக்டா? ஸோ அதை நம்ம கொடுத்தாச்சு, $சிம் வச்சு கொடுத்தாச்சு. /bin அதுக்குள்ள எனக்கு எம்விஎன்ற ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலை நான் பேக்கேஜ் இல்லை கிளீன் பேக்கேஜ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என் பேக்கேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் புரியுதுங்களா? எஸ்ஹெச் கமாண்ட் அதான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் ரன் பண்றதுக்கான ஒரு கமாண்ட் தான் எஸ்ஹெச். ஓகேவா? சரி, முடிச்சிடலாங்க. இன்னும் 5 மினிட்ஸ் முடிச்சிடலாம். ஓகே, இந்த ஸ்டேஜ் முடிச்சா நம்ம பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம மற்றெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் கமாண்ட் என்ன அப்படின்னா இது வந்து லைக் இப்போ இதை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இதை பில் பண்ணி காமிக்கிறேன். இந்த அவுட்புட் வந்ததுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அது புரியும் எதுக்காக நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் ஐ வில் டு இஸ் இந்த ஸ்டேஜை மட்டும் நான் வந்து ஐ வில் பிக் இட் அவுட். ஸோ இந்த பைப்லைன் ஸ்கிரிப்ட்லேயே நான் காப்பி பண்ணிக்கிறேன். கான்ஃபிகர். ஸோ அது கீழே நம்ம இன்னொரு ஸ்டேஜ் ஆட் பண்ணிக்கலாம், செகண்ட் ஸ்டேஜ். ஸோ கம்பைல் பேக்கேஜ் ஸ்டேஜ். இப்போ இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இப்போ கம்பைல் ஆகிட்டு இருக்கு. திரும்ப கோடை புல் பண்ணுது, கம்பைல் ஆகுது. ஸோ நீங்கள் போய் லாகும் பார்க்கலாம். இங்கே enable to see the logs from here. ஸோ கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ இங்கே கன்சோலுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக அது மேவன் பேக்கேஜை புல் பண்ணது எல்லாமே இங்கே பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் என்னென்ன பிளகின்ஸ் புல் பண்ணியிருக்கு, பைனரிஸ் எல்லாமே புல் பண்ணது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். பில்டு பண்ணியிருக்கு. ஸோ பில்ட் பண்ணி உங்களுக்கான அவுட்புட்டை எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்குன்றது முதல் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள். ஸோ பில்டிங் த வார் ஃபைல் எந்த இடத்துல பில்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த வேர்லிப் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள ப்ராஜெக்ட்குள்ள டார்கெட் அப்படிங்கிற ஸ்பேஸ்க்குள்ள இதுவும் கேட்பாங்க. இது பேர் தான் லோக்கல் ரெபாசிட்டரி. இப்போ நம்ம டெப்ளாய் கொடுக்கணும் அப்படின்னா அதை நம்ம ரிமோட் ஏதாவது புஷ் பண்ணா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எதுவுமே கொடுக்கல, வெறும் க்ளீன் பேக்கேஜ் தான் கொடுத்துருக்கோம். அப்போ அது பை டிஃபால்ட்டா அதோட லோக்கல் ரெபாசிட்டரி தான் ஃபுல் பண்ணும். ஸோ டார்கெட்டுக்குள்ள தான் நான் சொன்ன பார்த்தீங்களா நேம் மை வெப், நம்ம கொடுத்த நேம் 0.0.5 வாரா உங்களுக்கு பில்ட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த லாஸ்ட் லைன் எதுக்காக யூஸ் பண்ணிருக்கான்னு காமிக்கிறேன் பாருங்க. இந்த கமாண்ட் இருக்கு பாருங்களா, இது இங்க லாஸ்டா எக்ஸிக்யூட் இருப்பாங்க, தெரியுதா? எதுக்காக இந்த கமாண்ட் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு வாட்டியுமே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைல் யார் தருவான்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா டெவலப்பர் தான் கொடுப்பாங்க நம்ம கிட்ட. இது நம்மளாம் கை வைக்க மாட்டோம். ரியல் டைம்ல டெவலப்பருக்கு இந்த கோடை புஷ் பண்றதுக்கான ஆக்சஸ் இருக்கும். ஏன்னா அவங்க லோக்கல்லே இந்த ஃபார்ம் எக்ஸாம்பிள்ல கை வச்சு சேஞ்ச் பண்ணி அவங்களே கமிட் பண்ணிடுவாங்க, பில்ட் ஆயிடும். இப்போ ஒவ்வொரு வாட்டியுமே என்ன அப்படின்னா இந்த ஃபார்ம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் பில் பண்றப்ப 0.0.5 வந்திருக்கு எனக்கு வெர்ஷன். இப்போ நாளைக்கே ஒரு டெவலப்பர் சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா 0.0.6 மாத்துவாங்க, திரும்ப 0.0.7 மாத்துவாங்க இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு வாட்டியுமே இந்த ஃபார்ம் எக்ஸாம்பிள்ல பில் பண்ணும்போது அவங்க ஒரு வெர்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நான் நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா இங்க இந்த டாக்கர் ஃபைல்ல இப்போ உங்களுக்கு ஐ திங்க் நான் சொன்னா புரியும் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இந்த டார்கெட் அப்படின்றது எங்க இருந்து எடுத்திருக்கு அப்படின்னா இந்த டார்கெட்டுங்கிறது நம்ம இப்போ பார்த்தோம்ல, இந்த ஜென்கின்ஸ் பைப்லைன் பில்டு பண்ணி எனக்கு எங்க வைக்குது, இந்த வார டார்கெட்ல வைக்குது, தெரியுதா? ஸோ எனக்கு இந்த மேவன் எனக்கு இந்த பேக்கேஜை கோடை பில்டு பண்ணி எனக்கு இந்த டார்கெட் அப்படிங்கிற இந்த டைரக்டரியில எனக்கு வாரா வைக்குது. இந்த வாரம் தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து டாக்கர் ஃபைல் மூலியமா காப்பி பண்ணி இங்க இருக்கக்கூடிய லோக்கல் கூடிய அந்த வார்களை காப்பி பண்ணி என் இமேஜ்ல வெப் ஆப்ஸ்ல புஷ் பண்றேன். இப்போ ஐ திங்க் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் எதுக்காகன்னு சொல்லிட்டு. பட் இப்போ நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா பாருங்க. ஸோ இப்போ இது வந்து ஆட்டோமேஷன் இல்லையா? நான் வந்து ஒவ்வொரு வாட்டியுமே டெவலப்பர் சேஞ்ச் பண்ணா நான் இங்க வந்து ஏன்னா இங்க எனக்கு என்ன வார் இருக்கோ அந்த வார் தான் எனக்கு உள்ள வைக்க போகுது. இப்போ இங்க 0.0.5 ஒவ்வொரு வாட்டியுமே இப்போ நாளைக்கு திரும்ப பில் பண்ணும்போது 0.0.6 வரும். அப்போ நான் திரும்ப போய் இங்க டாக்கர் ஃபைலை சேஞ்ச் பண்ண முடியாது இல்லை, கரெக்டா? இங்க நான் திரும்ப மாத்திர மாதிரி இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஓகே எனிவே என் டெவலப்பர் வந்து இந்த நேம் தான் வைக்க போறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. விச் மீன்ஸ் அப்படின்னா அவங்க வந்து மை வெப்னு ஒரு நேம் தான் வைக்க போறாங்க, பில் பண்ண போறாங்க ஃபர்தர் அதுக்கப்புறம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்
மை வெப் அதை பொறுத்து மை வெப் 0.0.5 இங்க இந்த கமாண்ட் நாங்க காமிக்கிறோம் இங்க இருக்கு. எஸ். ஸோ டார்கெட் ஸ்பேஸ்ல மை வெப் ஸ்பேஸ் சாரி ஸ்டார் அப்படின்னா விச் மீன்ஸ் மை வெப்புக்கு அப்புறம் என்ன வெர்ஷன்ல வந்தாலுமே சரி அது அப்படியே எனக்கு நியூ ஆப்னு மாத்திடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். புரியுதா? ஒவ்வொரு வாட்டியுமே நான் தான் கிளீனும் கொடுத்துட்றேன். அப்ப என்ன ஆகும், எனக்கு இது மாதிரி ஒவ்வொரு வாட்டி பில்ட் பண்ணும்போது பழைய ஃபைல் எல்லாமே டிலீட் ஆகும். ஃப்ரெஷ்ஷா ஒவ்வொரு டைம் புது ஃபைல் எனக்கு பில்ட் ஆகும், புது வெர்ஷன்ல பில்ட் ஆகும். நாளைக்கு 0.0.6 வந்தா கூட எனக்கு அந்த 0.0.6ன்ற வார் எனக்கு ரீநேம் பண்ணி நியூ ஆப்னு எனக்கு கொடுக்குறது இல்லை. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த நியூ ஆப்ன்ற வார் ஃபைலை கொண்டு போயிட்டு நான் எழுதி வச்சிருக்க அந்த டாக்கர் ஃபைல் மூலியமா உள்ள புஷ் பண்ணிடுறேன். புரியுதா? இதோட மீனிங் எதுக்காக நான் இந்த ஃபைல் யூஸ் பண்ணேன், இந்த கமாண்ட் எதுக்கு இங்க யூஸ் பண்ணிருக்கேன் புரியுதா? ரீநேம் பண்ணிருக்கேன். ஃபைன். ஸோ லஞ்ச் பிரேக் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜை முடிச்சுட்டு நம்ம இதான் டவுட்ஸ் இருக்கா புரியும்? புரியுதா? ஆன்லைன் பீப்புள்ஸ்க்கு இது புரியுதுங்களா? இப்போ நான் காமிச்ச அந்த 2 ஸ்டேஜஸ் புரியுதா எல்லாருக்கும்? டவுட்ஸ் இருக்கா? ஆமா, அதான் சொன்னேன். அது வந்து மேவன் வந்து பை டிஃபால்ட்டாவே உங்களுக்கு அந்த தான் பில் பண்ணி கொடுக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாக்ல. இப்போ லாக்ல காமிச்சேன் பாருங்க. இப்போ இந்த லாக் பாத்தீங்கன்னா பாருங்க, பில்டிங் வார்னு சொல்லிட்டு அது பை டிஃபால்ட்டா உங்க ப்ராஜெக்ட்குள்ள டார்கெட் ஒரு புது டேரக்டர் கிரியேட் ஆகும். இப்பதான் அது கிரியேட் இருக்கும். காமிக்கிறேன் பாருங்க. இவ்வளவு நாள் இருந்திருக்காது. நீங்க மேவனை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஃபைலே வந்திருக்கும். டார்கெட் பாருங்க. இந்த ஃபைல் எல்லாமே நம்ம கிட்டப்ல புல் பண்ணோம். ஆனா இப்போ புதுசா டார்கெட்னு ஒரு புதுசா வந்திருக்கு பாருங்க. இந்த டார்கெட்குள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க வார் ஃபைல் இருக்கும் பாருங்க. மை வெப் 0.0.5ன்றது நமக்கு பில்ட் ஆனது. அதை கன்வெர்ட் பண்ணி ரீநேம் பண்ணி உங்களுக்கு நியூ அப்டேட் வார் வந்திருக்கு. புரியுதா? ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே நம்ம போய் ரீநேம் பண்ண தேவையில்ல. ஒவ்வொரு வாட்டியுமே டெவலப்பர் ஃபார்ம் எக்ஸாம்ல என்ன வெர்ஷன் போட்டுவிடும், அது பிரச்சனையே இல்லை. மை வெப்னு கொடுத்தா மட்டும் போதும் அவங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணலாம், அதை நியூ ஆப்னு கன்வெர்ட் பண்ணி நம்மளே அதை இமேஜா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, பிரேக் எடுத்துக்கோங்க. இப்போ பிரேக் முடிச்சுட்டு நம்ம கரெக்டாக ஒரு 3 o'clock ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் ஒரு 2 hours முடிச்சிடும். ஃபைன். சேம் லிங்க் கைஸ்.